அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்குது இந்த மரம்? இந்த பார்க் எப்படி இருக்குது? இந்த பார்க் ஒரு தடவை பார்த்துங்க. என்ன அழகழகான மரங்கள், புல்வெளி, பசுமையான செடிகள், இதெல்லாம் ஒரு தடவை பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த பார்க்குக்கு இந்த ஆள் எங்கே போனார், வயசான காலத்தில் கிழவன் துள்ளி விளையாடுறானா அப்படின்னு கிண்டல் அடிப்பீங்க. சொல்லிக்கங்க, இது பார்க்கு உண்மைதான். ஆனால் ஒரு கட்டடத்தினுடைய ஒரு 8வது மாடி, அதுக்கு மேல் பகுதியை இப்படி பார்க்காக பண்ணியிருக்காங்க. இது என்ன சார் ஆச்சரியம், நம்ம டெரஸ் கார்டனுங்கிறது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்படி பல கட்டடங்களை அழகுணர்ச்சியோடு பாதுகாக்கணும். அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு வாக்கிங் போகிறபோது ஒரு மகிழ்ச்சியும் ஒரு இயற்கை சூழலும் கிடைக்கணும். ஆனால் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது. அந்த ஸ்பேஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். அதாவது இட நெருக்கடி, அப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு அதை பயன்படுத்துகிறோன்னு மூச்சு முட்டுற மாதிரி, இருட்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கூட ஒரு சதுரடி கூட விடாமல் சில பேர் அடுத்த வீட்டு சுவரோடு இந்த சுவரை சேர்த்து வச்சு நம்ம எப்படியெல்லாம் நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு மாறாக இந்த இடம் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நாடு தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடு, பலரும் பார்த்தது, பார்க்கணுன்னு நினைக்கிறது. சிங்கப்பூரில் இப்போ இருக்கிறேன். இது ஒரு 8வது மாடியில் கீழே முழுக்க கார் பார்க். நல்லா பாருங்கள், முழுக்க கார் பார்க். இப்போ சுற்றி இருக்கிற இந்த வீடுகள் இருக்குது இல்லையா, இந்த வீடுகளில் இருக்கிற பல பேர் கார் வச்சுருப்பாங்க. அந்த கார் நிறுத்தணும்னா இப்போ நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுறோம், கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது இல்லையா, அதை கார் பார்க்கிங்காக நம்ம யூஸ் பண்ணிடுறோம். பெருவாரியாக நம்முடைய இந்திய கட்டட அமைப்புகளில் நாம் இடத்த மிச்சம் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு. அதில் ஒரு தவறு இருக்குது. என்னென்னா, கீழே நாங்கள் நல்ல திறந்த வெளியாக நடக்கலாம், குழந்தைங்க ஓடலாம், இல்லை விளையாடலாம், இல்லை வயசானவங்க ஷார்ட்கட்டில் நடந்து போகலாம் அப்படின்னா முடியறதில்லை. எல்லாத்தையும் யோசிக்கணும். பாருங்களேன், எல்லா மனுஷனும் வசதியாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இதுக்கான ஒரு ஏற்பாடு இங்கே வீடுகளில் இருக்குது. அதை நான் எப்படி அனுபவித்தேன் அப்படிங்கிறத தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மரம், செடி, கொடி, ஆறு, பூவு எல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோடு நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நாமெல்லாம் நகரத்துக்குள்ளே வாழ முடியுமா? ஒரு மலைக்கோ ஒரு மரம் செடி கொடியாக இருக்கிற காட்டுக்கோ இதுக்கெல்லாம் நம்ம போய் வாழணும் அப்படிங்கிறது கஷ்டம். சொல்லலாம் எல்லாம் இயற்கை அழகு, பெரிய அழகு அப்படிலாம். ஒரு நிமிஷம், நமக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் பக்கத்தில் இருக்கணும், பஸ்ஸு ஸ்டாப்பு டக்குன்னு ஏறணும், டக்குன்னு இறங்கணும், ஒரு 2 இடத்துல நடந்த உடனே நமக்கு வீடு வந்துடணும். இல்லை கொஞ்சம் தூரம் நடக்கலாம். எது வரைக்கும் நடக்கலாம்னா, இந்த சமோசா டீ வாங்குறதுக்கு ஒரு கடையில் வழக்கமாக சாப்பிடுவோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம நடந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்லை. கொஞ்சம் தான் நடப்போம். நமக்கு மாடர்ன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ஒரு பஸ்ஸு, ட்ரெயின், மோனோ ரயில், மெட்ரோ ட்ரெயின், இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற அவசரம் இருக்குது. அதுக்கு நடுவில் நாம் ஸ்பேஸை இயற்கையோடு இணைக்கணும்னா முடியுமா? அதுதான் சார் மனித சாமர்த்தியம். இயற்கைங்கிறதுக்கு அதில் போய் நம்ம உட்காந்துக்கிறதோ, இல்லை நம்ம செயற்கையாக கட்டடம் கட்டி வச்சு எல்லாரும் வெந்து அப்படியே நெருப்பு மாதிரி அவிஞ்சு போகிறதோ, ரெண்டும் தப்பு. அதாவது மனிதன் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு நகரத்தை உருவாக்கணும். ஆனால் இயற்கையும் அந்த காற்றும் வான்வெளியும் எல்லாருக்கும் கிடைக்கணும். நான் இந்த சிங்கப்பூரில் வியக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா, எல்லோருக்கும் எல்லாமும் அதிகபட்சம் கிடைப்பதற்கு இங்கே இருக்கிற அரசு கவலைப்படுகிறது. எப்படி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு, மேக்சிமம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வேறுபாடு இருக்கும். ஒரே அடியாக 100% வேறுபாட்டை அழிச்சிட்டு யாராவது ஒரு அரசை நடத்திட முடியுமா? முடியாது. ஆனால் இங்கே எல்லாருக்கும் எல்லாம் அதிகபட்சம் கிடைக்கிறதுக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. அதுதான் நான் பார்த்து வியக்கிற விஷயம். ஒரு சொசைட்டி அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஸ்பேஸ், வாட்டர்,
ஏன் ஸ்பேஸ்ங்கிறது இந்த ஆகாயத்தை பிரித்து கொடுக்கணும். நீங்கள் வீடு கட்டுற எல்லாரும் பாருங்கள், இந்த பழைய வீடுகள்லாம் 10 அடி அகலம் இருக்கும், 120 அடி நீளம் இருக்கும். நம்முடைய பழைய கிராமத்து கிராமத்தில் நகரம் உண்டாச்சு பாருங்கள், அந்த இடத்துல வீடெல்லாம் மனுஷன் குடியிருக்க முடியுமாங்க? இப்படி நீட்டி படுக்க முடியாத வீடெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார். 6 அடி அகலம் இருக்கா சார், படுக்க முடியாது சார். இந்த பக்கமும் சோறு, இந்த பக்கமும் சோறு, வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வராது, காற்று வராது. டாக்டர் மட்டும் வந்துட்டு வேணால் போகலாம், அப்பவும் டாக்டர்னு போக மாட்டேங்கிறேன். நான் சொல்கிறது என்னென்னு புரியுதா? ஸ்பேஸை டிவைட் பண்ணுற போது, அதாவது இடைவெளி, ஸ்பேஸ்னால் ஆகாயம், ஆகாயத்தை பங்கிடுகிற போது அறிவுபூர்வமாக பங்கிட வேண்டும், உணர்ச்சி பூர்வமாக பங்கிடக்கூடாது. எல்லோருக்கும் ஆகாயம் தேவை. எப்படி எல்லாருக்கும் உணவு தேவையோ, எல்லாருக்கும் காற்று தேவையோ, எல்லாருக்கும் பூமி தேவையோ, எல்லாருக்கும் எல்லா உடைகிடை எல்லாம் தேவையோ, அதே மாதிரி எல்லாருக்கும் ஆகாயம் தேவை, ஸ்பேஸ். நம்ம அப்போ தான் நல்ல சௌக்கியமாக இருக்க முடியும். எனக்கு இங்கே பிடிச்ச கான்செப்ட் என்ன தெரியுமா? இந்த வீடுகள் எல்லாம் பாருங்களேன், இந்த வீடுகளில் என்ன அழகு இருக்குது தெரியுங்களா? தள்ளி 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 கட்டியிருக்காங்க. ஆனால் உயரமாக 20 மாடி 25 மாடி அப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போது தீப்பெட்டி மாதிரி வீடு இருக்குது சார், இது என்ன பெரிய விஷயம், இதை போய் இந்த ஆள் பெருசாக பேசிக்கிட்டு திரியிறான். தீப்பெட்டி மாதிரி, தீப்பெட்டியில் இருக்கிற தீக்குச்சி மாதிரி இங்கே இருக்கிற சீனர்கள் ஒல்லியாக தான் இருக்கிறாங்க. தீப்பெட்டி மாதிரி வீடு மட்டும் இல்லை, தீக்குச்சி மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்க. நல்லா யோசிச்சுக்கணும். வீடு தீப்பெட்டி மாதிரி வெளியில் பார்க்குறதுக்கு இருக்கலாம், உள்ளே போனால் 2 குழந்தைங்க இருக்குது, 2 பெட்ரூமு, அப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, இல்லை ஒரு 2 பெட்ரூமு, இப்படி அந்தந்த வசதி வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வீடு. எல்லாருக்கும் நீர் வளம், எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி, எல்லாருக்கும் கேஸு, எல்லா விஷயத்துலேயும் பிளானிங். ஆனால் எல்லாமே காசு, பணம், துட்டு, டப்பு, அது இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. வண்டி 5 நிமிஷம் நிறுத்தணும்னா பார்க்கிங்க்கு காசு. நீ எது போனாலும் இங்கே ஒன்றும் இலவசமாக கிடைக்காது. இலவசமாக எப்படி கிடைக்க முடியும்? நான் உடனே நம்ம இலவசங்களை குறை சொல்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. இந்த நாடு, நம்ம நாடு எவ்வளோ முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிற அந்த தவிப்பில் தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்களேன், வீடு கட்டும்போது எல்லாரும் பழைய கால அமைப்பு இப்படியே குறுக்க பார்ட்டிஷன் போட்டோம், பங்கு போட்டோன்னு சொல்லி வீடுகளை கோடு போடுறோம். காற்றே வராது, உள்ள லைட்டே வராது. வீடா அது உள்ள மனுஷன் இருக்க முடியுமா? மூச்சு முட்டாதா? ஆனால் இங்கே என்ன பண்ணிடுறாங்க, ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறதுனால எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்குது, எல்லாருக்கும் காற்று கிடைக்குது, எல்லாருக்கும் ஸ்பேஸ், ஆகாயம் கிடைக்குது. வேறு என்ன சார் வேணும்? நம்ம வாழ போகிறதுக்கு அது வேணும் சார். இங்கே முடியும் சார், நம்ம ஊரில் எலக்ட்ரிசிட்டி போயிட்டால் 15வது மாடியிலேருந்து எப்படி இறங்கி வருது? அது நியாயமான கேள்வி. 24 hours எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும். தே ஆர் பிளான்டு ஃபார் இட். அதுக்கான திட்டங்கள் அவங்க வகுத்துருக்குறாங்க. நாமளும் படித்து என்ன பண்ணணும்? நான் இப்படி சொல்கிறேன்னு தவறாக நினைக்காதீங்க. நம்ம மக்கள் வேண்டாத விஷயங்களில் ரொம்ப அதிக கவனம் செலுத்துகிறாங்க. 10 காசுக்கு இவனுக்கு பிரயோஜனப்படாத, வாழ்க்கைக்கு எந்த வகையிலையும் பயன்படாத பல பிரச்சனையில் தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவனுக்கு ஜாதி பெருசாக இருக்குது, மதம் பெருசாக இருக்குது நம்ம ஆளுக்கு, அப்புறம் அறியாமையான சண்டைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ இந்த நாட்டில் புத்த மதம் இருக்குது, இந்த நாட்டில் இஸ்லாம் மதம் இருக்குது, இந்த நாட்டில் இந்து மதம் இருக்குது, இந்த நாட்டில் மலாய் மொழி இருக்குது, சீன மொழி இருக்குது, தமிழ் மொழி இருக்குது. ஏதாவது சண்டைக்கிட்ட போட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை. அவங்கவுங்களுக்குரிய இடம் கொடுத்துட்டாங்க. தமிழுக்கு எவ்வளவு, மலாய்க்கு எவ்வளவு, சீன மொழிக்கு எவ்வளவு, எப்படி அதை ஏர்போர்ட்டில் பிரித்து கொடுத்துடணும்? ஈஸி தானே சார் இது. இல்லை என்ன கஷ்டம் இருக்குது? நான் நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறேன். நம்ம ஊர் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருத்த மொழியை எல்லா தலைமையிலையும் திணிக்கணுங்கிற ஒரு அகங்காரம், திமிரு. எதுக்கு திணிக்கணும்? அவன் அவனுக்கு வேணுங்கிறத படிச்சுட்டு போகிறான், சந்தோஷமாக இருக்கிறான். அந்த சௌக்கியத்தை இங்கே கவலைப்படுறாங்க. சண்டை போடாதீங்கப்பா, அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்துடலாம் அப்படின்னு. வெவ்வேறு மதம் இருக்குது, சண்டை இல்லை. வெவ்வேறு மொழி இருக்குது, சண்டை இல்லை. வெவ்வேறு இனம் இருக்குது, சண்டை இல்லை. இதை பார்த்தாவது இந்தியா திருந்து வேணாம். 4000 ஆண்டுகளாக நாங்கள் எல்லாம் நிறுத்துங்கப்பா. எவ்வளோ காலம் பொய் சொல்வீங்கப்பா? பொய்யாவே சொல்கிறீங்களப்பா. கொஞ்சம் உண்மையை பற்றி யோசிங்கோ. நிதர்சனமாக இந்த நூற்றாண்டில் வேறுபாடான மதங்கள், மொழிகள், இனங்கள் எல்லாம் இருந்தால், வேறு நாடுகள்லேருந்து வந்தவங்க
ஆனாலும் எப்படி சமமாக நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக பிரித்து வாழ முடியும், சண்டை இல்லாமல் எப்படி வாழ முடியும் கண்டுபிடிச்சிட்டாங்களேப்பா. இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் பார்த்துக்கங்க. நான் இந்த ஊரில் பார்த்த சிறப்பு ஒரு 2-3 உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சரியாக ஒரே வார்த்தையில் நான் இதை உங்களுக்கு புரிய வைக்கட்டுமா? முரண்பாடுகளுக்கு இடையிலும் நியாயமான பங்கீடு. எப்படிங்க? முரண்பாடுகளுக்கு இடையிலும் நியாயமான பங்கீடு என்பது தான் இங்கு நான் பார்க்கிற ஒரு ஆச்சரியமான, அற்புதமான, அவசியமான தத்துவம். முரண்பாடுகளுக்கு இடையில் நியாயமான பங்கீடு அப்படிங்கிறது தான் இனி வருகிற உலகத்துக்கு ரொம்ப 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 அத்தியாவசியமான கொள்கை. மனுஷன் வாழ தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியம்.